கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த கிளிநொச்சி விஜயம். நாமல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழில் இன்று மாபெரும் போராட்டம். நல்லூர் பிரதேச சபையின் திண்ம கழிவகற்றலுக்கு புதிய இடம். தவிசாளர் மயூரன். முல்லைத்தீவில் திடீரென வெட்டப்பட்ட வீதி அவதியுறும் விவசாயிகள், அதிகாரிகளின் அசமந்த போக்கு. தோல்விகளின் மும்மூர்த்தியாகியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித், அமைச்சர் சந்திரசேகர். ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை, ரணில் விக்ரமசிங்க. பயிர் செய்யப்படாது தரிசு நிலமாக காணப்படும் நிலங்களை பயிர் செய்யக்கூடிய நிலமாக மாற்றும் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் பிடியளவு கமநலத்துக்கு என்ற தேசிய திட்டத்துக்கு அமைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பயிர் செய்கை மேற்கொள்ளாது காணப்படும் நிலங்களை பயிர் செய்கை நிலமாக மாற்றும் மாவட்டத்துக்கான நிகழ்வு கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திருவையாறு முதலாம் பகுதியில் நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் உதவி ஆணையாளர் தேபரதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த கலந்து கொண்டார். குறித்த நிகழ்வில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் கண்டநாதன் இளங்குமரன், கமநல அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் நாயகம் திரு யூ.பி. ரோஹண ராஜபக்ச உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல வருடமாக பயிர் செய்யாது காணப்பட்ட நிலத்தினை சம்பிரதாயபூர்வமாக நிலக்கடலை விதைத்து ஆரம்பித்து வைத்தனர். குறித்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், வடமாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர், விவசாயத்துறை சார்ந்த திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. 20க்கும் மேற்பட்ட அரசியல் செல்வாக்கு மிக்க நபர்களின் சொத்துக்கள் குறித்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக என கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் IAID தெரிவித்துள்ளனர். சொத்துக்கள் குவிக்கப்படுகின்ற விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகள் பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சபேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணை தொடங்கியுள்ளது. விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரிய வந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிரேஷ்ட அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பலவீனமடைந்து செல்வதாகவும் இதனால் இலங்கைக்கு அது ஒரு சிறந்த பொருளாதார சந்தர்ப்பமாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள தொலைக்காட்சியுடனான நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவின் அதிகாரத்துவம் மலினப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் உலக அளவில் புதிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வாய்ப்புகளை கொண்டு இலங்கை பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. செம்மணி பகுதியில் வெள்ளிக்கிழமை இன்று காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற உள்ளது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிலவி வரும் திண்ம கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக விரைவில் காரைதீவு இந்து மயானத்துக்கு அருகில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் தெரிவித்தார். நல்லூர் பிரதேச சபை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்கு சொந்தமான பூதன்வயலில் இருந்து மதவள சிங்கன்குளம் செல்லும் பகுதியில் பிரதான பாலம் ஒன்று மிக நீண்ட காலமாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவையில் காணப்பட்டது. குறித்த பாலத்தினை அமைத்து தருமாறு மக்கள் தொடர்ச்சியாக விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக தற்போது குறித்த பாலம் அமைக்கும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி அமைப்பினருடன் கலந்துரையாடாமல் திடீரென பால வேலைக்காக பாதையை முற்றுமுழுதாக வெட்டி
பாலம் அமைக்கின்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அருகில் மாற்றுப்பாதை ஒன்றை அமைக்காமல் மக்களுடைய போக்குவரத்து முற்றாக தடைப்படக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு சிறிய பாதை மட்டும் போட்டுவிட்டு குறித்த பாலம் அமைக்கும் பணி இடம்பெறுகிறது. இந்த நிலையில் குறித்த பகுதியூடாக விவசாய நடவடிக்கைகளுக்கு சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கச்சான் காணிகளுக்கு செல்கின்ற மக்கள், வயல் நிலங்களுக்கு செல்கின்ற மக்கள் தங்களுடைய வயல் நிலங்கள் மற்றும் கச்சான் காணிகளுக்கான மூலப்பொருட்கள் அல்லது முடிவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அல்லது கொண்டு வர முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தோல்விகளின் மும்மூர்த்தியாகியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு தமது கொள்கைகளை காட்டிக் கொடுத்து கல்பர்களுடன் அவர் கூட்டணி அமைத்துள்ளார். ஆனால் எமக்கு எதிரான எந்தவொரு சதித்திட்டமும் வெற்றியளிக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தோல்வியின் மும்மூர்த்தியாகியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மாத்திரமன்றி தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் படுதோல்வியடைந்துள்ளார். எந்த வகையிலேனும் கொழும்பு மாநகர சபையில் நாம் ஆட்சி அமைப்போம் என்று கடந்த 2 வாரங்களாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். இதற்காக முன்னெடுத்த அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் தோல்வியடைந்தனர். இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் சையத் பிரேமதாசாவின் தோல்விகளின் தந்தையாகியுள்ளார். கடந்த தேர்தல்களின் போது இவர்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சக்கள் கல்பர்கள் என்றே பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். ஆனால் இன்று கட்சியின் உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத நிலைமை அடைந்துள்ள சையத் பிரேமதாசாவை அவரது கட்சியினரை வெறுக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்ற பொது நிறுவனங்கள் குழு ஒரு நேரடி நிகழ்ச்சியை போன்றது. ஏனெனில் அந்த குழுவுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் விவாதத்துக்கு அழைக்கவும் மட்டுமே முடியும் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அத்துடன் கோப் குழுவுக்கு தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரமில்லை. ஆனால் அதன் கண்டுபிடிப்புகளை கொண்டு ஊடக நிகழ்ச்சிகளை மட்டும் உருவாக்க முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊழலை தடுக்க இந்த நடவடிக்கையும் கோப் குழு எடுக்க தவறிவிட்டது என நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச அரங்கில் ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் ஆசிய பிராந்திய நாடுகள் உட்பட பல நாடுகளுடன் தொடர்ந்து உறவுகளை பேணி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் பங்கேற்ற போது ரஷ்யாவின் முக்கிய ஊடக வலையமைப்பான ரஷ்யா டுடே ஊடான கலந்துரையாடலின் போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ், ரஷ்யா, இந்தியா, சீனா பொருளாதார மற்றும் அரசியல் குழுவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பிரிக்ஸ் மேற்கத்திய உலகத்தைச் சேர்ந்த நாடுகளை குறிக்கிறது என்று அவர் கூறினார். இலங்கை தனது ஜனாதிபதி பதவி காலத்தில் பிரிக்ஸ் அமைப்புடன் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கருத்துக்கள் ரஷ்யாவின் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதையும் மேற்கத்திய நாடுகளை மையமாக கொண்டிராத புதிய உலகளாவிய சக்திகளின் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கின்றன என ரஷ்யா டுடே ஊடக வலையமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் இந்த கூற்றுக்கள் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் ரஷ்யாவின் பங்கு குறித்து புதிய உரையாடலுக்கு வழிவகுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீளப்பெறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மேல்நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு AK-47 ரக துப்பாக்கியால் போர்ப்பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருவதாகவும் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.